சூர்யா வந்து மகா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு மகா கிட்ட. ஆனால் மகா வர மறுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த குழந்தையோட அம்மாவை வந்து நீங்கள் சொன்னால் தான் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க யாருன்னு சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா பொறுப்பையும் வந்து சூர்யா கிட்டேருந்து வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பேசி வந்து வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, அது வீட்டு பொறுப்பில் எடுத்துக்கக்கூடாது, சூர்யாவுக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையை தாத்தாவும் வேறு வழி இல்லாமல் எல்லா பொறுப்புகளையும் விஜய் பார்த்துப்பான். ஆல்ரெடி வந்து கௌதம் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனால் அவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான், அதனால் விஜய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு பொறுப்பையும் விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதனால் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது வந்து விஜய் வந்து இந்த பொறுப்புகளை வந்து செய்ய வைக்கிறோம், நம்ம தான் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா முடிவு பண்ணுறாங்க. அனாமிகாவை தூண்டிவிட்டு எப்படியாவது வந்து விஜய்க்கும் அனாமிகாவும் பிரச்சனை உண்டாக்கி எப்படியாவது மறுபடியும் வந்து தன்னோட பிள்ளையை வந்து எம்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க சித்ரா. இந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராகவன் மனசு கஷ்டப்படுறாரு. சூர்யா படுற பாட அவரால் தாங்கிக்க முடியல. சரி நேராக போயிட்டு நம்ம வந்து மகா பார்க்கணும்னு சொல்லிட்டு மகா போய் பார்க்குறாரு. இங்கே பாருமா, சூர்யா மேலே எந்த தப்புமே இல்லை, தயவு செய்து நம்புமா, அவன் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கமா, நான் வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடிய நிலைமை நான் இல்லை, சூர்யா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ராகவன் தான் எல்லா தப்புக்கும் காரணம், அந்த குழந்தையோட அப்பா ராகவன் தான், வேற ஒரு பொண்ணு கூட வந்து இவர் இருந்ததால் தான் அந்த குழந்தை உருவாயிருக்குன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து சூர்யா கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை தேடி வராங்க வீட்டுக்கு. அதே மாதிரி வந்து சூர்யாவை நான் நம்புகிறேன், கூடிய சீக்கிரம் அவரோட உண்மைக்கு எனக்கு எல்லாம் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு சித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபடியும் மகா வந்து நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து சூர்யா படுற பாடம் பார்த்துட்டு மகா வந்து சூர்யாவுக்கு வந்து ஆறுதலாக இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக மகா நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்போ சூர்யா அவங்கள காப்பாற்றுறாரு. சூர்யா வந்து இதெல்லாம் நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ கூட மகாவுக்கு மனசு கேட்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வழிகளை வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி அந்த அட்ரஸை வந்து நான் கொடுக்குறேம்மா, கண்டிப்பாக அவள் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. தேடி கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸில் இருக்கிற வந்து கண்டிப்பாக அங்கே தான் வந்து அழகியோட அம்மா இருப்பான்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. கரெக்டாக அந்த அழகியோட அம்மாவையும் பார்த்துடுறாங்க. அவங்க எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. எனக்கு குழந்தைலாம் உருவாக்கலை, இந்த குழந்தைய வந்து நான் வந்து இந்த ஆதரவற்ற இல்லத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதனால் இந்த குழந்தைக்கும் வந்து எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் நான் உண்மையெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரபாவும் வந்து நம்ம மகாவும் அவங்கள வந்து இந்த மாதிரி எல்லா உண்மையும் எல்லாம் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. எங்கே வந்து எல்லாருமே இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த பொண்ணு தான் நீங்கள் வந்து அழகியோட அம்மா, இவங்க தான் அழகிய பெத்த தாய், இவங்க உண்மையை சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்கும், அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை புரியும், இந்த அழகிக்கும் அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கும் அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் எல்லாமே உங்களுக்கு புரியும், நீ சொல்லி விலாவரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மகா. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. சரி உண்மையை சொல்லி, இந்த குழந்தையோட அம்மா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. ஆமாம் இந்த குழந்தையோட அம்மா நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அதிர்ச்சியாங்க. என் குழந்தை பாவம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு ஓடி போகிறாங்க. ஆனால் குழந்தை வந்து அவங்ககிட்ட வரமாட்டேங்கிறாங்க. என்ன உன் குழந்தை உன்கிட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தால அதான் என் மேலே கோபமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரி இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னோடனே, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த சூர்யா தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யாவே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவ புதுசாக இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மகாக்கு அதிர்ச்சி தாங்கவே முடியல. இவன் நம்ம என்ன சொன்னால் நம்மக்கிட்ட, இங்கே வந்து என்ன சொல்கிறா ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு மகா தலையில் கை வச்சுக்கிறாங்க. சரி நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இருங்க மகா, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் உண்மையை சொல்கிற நேரம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் நான் உண்மையை சொல்கிறேன். இவர் வந்து என்னை உலகறிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என் கூட வாழ்கிறதுக்கும் ரொம்ப பயந்தார். ஏன்னா மகாவை தான் அவங்க வீட்டில் வந்து ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ என்னை எப்படி வந்து அவர் எல்லார் கூட வந்து பேச விடுவார், அதனால தான் என்னை இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தார், இந்த குழந்தையும் மறைச்சி வச்சுருந்தார். திடீர்னு வந்து இந்த குழந்தைய வந்து என்னால் வந்து இப்படியே இருக்க முடியல, என் குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, என் வாழ்க்கை எப்படி போட்டோம், என் குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால தாங்க நான் முடிவு பண்ணேன். சூர்யா என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, உங்கள் வீட்டில் வந்து கூட்டின்னு போயிட்டு வாரிசு அறிவிக்க சொன்னேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால் வேறு வழி இல்லாமல் என் குழந்தைய அங்கே அமுச்சு விட்டேன். அப்போ வேறு வழி இல்லாமல் அவரும் ஏற்றுக்கினாரு. அப்பா பாசம் வந்து அவரை தடுத்து நிறுத்திடுச்சு, அதனால தான் அவர் உண்மையை வந்து சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் என்ன ஏற்றுக்க அவரால் முடியல, ஏன்னா மகா இந்த வீட்டில் இருக்கிறதால என்னை ஏற்றுக்க மறுக்கிறாரு. பரவாயில்லைங்க, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் குழந்தையாவது ஏற்றுக்கினாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க, இதாங்க நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழுறாங்க. அதை பார்த்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க சூர்யாவும்.